அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உண்டாக்கி உருவாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காமை துதிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்ப அந்தியோகியா பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் தங்கி இருந்து ஊழியம் செய்யறாங்க. அங்க நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. இப்ப எருசலேம்ல இருந்து ஒரு சிலர் இங்க அந்த விசுவாசிகளை ஒரு குழப்பம் பண்றாங்க, போதகம் பண்ணினார்கள். உபதேசத்துல தவறான உபதேசத்தை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, மோசே முறைமையின்படி விருத்த சேதனம் அடைஞ்சாதான் ரட்சிக்கப்படுவீங்க. நீ விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்பு. ஆனா பவுல் அவங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லியிருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். கிருபையினால, உன்னுடைய செயல் மூலம் கிடையாது. அவரை விசுவாசிக்கும் போது அவர் கிருபையா நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம், பவுல் சொன்ன சுவிசேஷம். ஆனா இவங்க அதுல கொலைப்படி பண்றாங்க. நீ விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட எண்ணம் சபைக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குது. தவறான உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, இதன் நிமித்தம் இப்ப பவுல் பர்னபாவுக்கும் அந்த எருசலேம்ல இருந்து வந்த கூட்டத்துக்கும் ஒரே தர்க்கம், பிரச்சனை. இந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இப்ப வாக்குவாதமும் தர்க்கமும் வந்த உடனே பவுல் பர்னபா இவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க. எருசலேம்ல இருக்க அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் அவங்கதான் சபைக்கு தலைவர்கள். இப்ப தலைவர்கள்ட்ட போய் இந்த பிரச்சனைய சொல்லுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு, சபையார் எல்லாம் சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். புறஜாதியினருக்கு சுவிசேஷம் அறிவித்து எப்படி அவங்க மனம் திரும்பினாங்க அப்படின்ற செய்தியை எல்லாருக்கும் சொல்லும்போது விசுவாசிகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அவர்கள் எருசலேமுக்கு சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, பவுலும் பர்னபாவும் ஒரு சிலரும் சேர்ந்து வர்றாங்க. அங்க இருக்கிற அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் சபையார் எல்லாம் இவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகள் எல்லாம் அறிவித்தார்கள். நாங்க எந்தெந்த இடத்துக்கு போனோம், எப்படி ஊழியம் செய்தோம், என்ன அற்புதம் எல்லாம் நடந்தது, இதெல்லாம் விளக்கமா அவங்களுக்கு தேவன் என்னெல்லாம் செய்தார் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, பரிசேய சமுதாயத்திலிருந்து, பரிசேயர் வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டதெல்லாம் நல்லா அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க இப்ப விசுவாசிகள் ஆனாலும் அவங்க இதுல எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படல. சிலர் எழுந்து
அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஒரு கூட்டம் எந்திரிச்சு சொல்லுது விருத்த சேதனம் பண்ணணும். புறஜாதியினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். இப்ப எல்லாம் கூட்டமா கூடியிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் எல்லாம் கூடி இதை குறிச்சு பேசுறதுக்கு ஆலோசனை பண்றதுக்கு கூடியிருக்காங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது இப்ப இவங்களுக்குள்ள மிகுந்த தர்க்கம் உண்டாகுது. பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, பேதுரு அப்போஸ்தலர்கள்ல தலைவரா இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றத மற்றவங்க கேட்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் முதல்ல எழுந்து பேசுறார். சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். நான் புறஜாதியினருக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தேன், அதை கேட்டு விசுவாசிச்சாங்க. இது அநேக நாளைக்கு முன்னே நடந்தது அப்படின்னு சொல்றாரு. இது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல பேதுரு மூலம் புறஜாதியினருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த வசனத்தை கேட்டவங்க எல்லாம் விசுவாசிச்சாங்க அப்படின்னு. இது கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை இப்ப பேதுரு முதல்ல சொல்றாரு. அதற்காக என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மளோட இருதயத்தையும், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துல இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இருதயத்துல இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நம்மள இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். எப்படி யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தாரோ அது போலவே புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்தார் அப்படின்றத அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அவங்கள குறித்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற சாட்சிய தேவன் கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா விசுவாசத்தினால அவங்களோட இருதயம் சுத்திகரிக்கப்படுது. நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். தேவன் விசுவாசத்தினால அவங்களோட இருதயத்தை எல்லாம் சுத்தமாக்கி எந்த ஒரு வித்தியாசமும் யூதர்களுக்கும் புறஜாதியினருக்கும் இல்லாதபடி செய்தார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லியிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்தை அவர் சுத்தமாக்கி இரு திறத்தாருக்கும் வித்தியாசம் இல்லாம ஒன்றாக்குகிறார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருக்கிற நுகத்தடியை சிலர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பான் ஏன்? நம்முடைய பிதாக்கள், நம்மளோட பிதாக்கள்ல முற்பிதாக்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த முற்பிதாக்களாலையும் நம்மாலையும் சுமக்க முடியல, நம்மளாலையும் அதை சுமக்க முடியல. இது என்ன நுகத்தடி அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை முழுமையா கை கொள்ள யாராலையும் முடியல, அது நம்மளாலவே சுமக்க முடியல. அந்த நுகத்தடிய சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பான் ஏன்? நம்மளால செய்ய முடியாத ஒன்ன மற்றவங்க மேல எப்படி சுமத்தலாம்? இதன் மூலம் தேவனை ஏன் சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கப்படுகிறது. பேதுரு கேட்கிறாரு. இத கலாத்தியர்
5வது அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் அங்க பேசும்போது, பவுல் தன்னோட கடிதத்துல எழுதும்போது, கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைப்படக்கூடாது, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிற சுயாதீன நிலையில இருக்கணும். அந்த அடிமைத்துவத்தின் நுகத்துக்கு உட்படக்கூடாது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நியாய பிரமாணம் நுகத்தடியா சொல்லப்பட்டிருக்கு. அத நம்மளே செய்ய முடியல, அப்ப மற்றவர்களை எப்படி செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம ஒரு விருத்த சேதனம் பண்றதுனால ரட்சிப்பு கிடையாது அப்படின்றத பேதுரு தெளிவா இங்க சொல்றாரு. அப்படி அவங்க எப்படி புறஜாதியினர் ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே நம்பிக்கை தான் நமக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இது நம்மளுடைய செயல்னால் உண்டானதல்ல அப்படின்றத சொல்றார். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இப்பதான் அவங்க அமைதியாறாங்க. இந்த பேதுரு பேசின பிறகு அவங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகுது. அதுக்கு முன்னாடி வாக்கு தத்தம் தர்க்கம் பண்ணி கொண்டு இருந்த அவங்க இப்ப அமைதியா இருந்து பவுலும் பர்னபாவும் புறஜாதிகள் மத்தியில நடைபெற்ற தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் விவரித்து சொல்றாங்க. அத அவங்க கவனிச்சு கேட்கறாங்க. விவரித்து சொல்ல கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எருசலேம்ல இருந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு ஒரு சிலர் விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான உபதேசத்தை பண்ணாங்க. அதனால அந்த எருசலேம்ல இருந்து வந்தவங்களுக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாச்சு. அப்ப இவங்க எல்லாம் எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்துல போகும்படி தீர்மானம் பண்ணாங்க. சபையார் இவங்களை வழிவிட்ட அனுப்பின உடனே அவங்க அங்க போய் அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த செய்திய அவங்க சொல்றாங்க. அப்ப தாங்க எப்படி புறஜாதியினருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம் அப்படின்றத சொல்லும் போது அங்க இருந்த பரிசேய சமயத்தை சார்ந்த ஒரு சிலர் அந்த புறஜாதியினருக்கு விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி கற்பிக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மறுபடியும் அங்க கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில மிகுந்த தர்க்கம் உண்டாச்சு. அந்த நேரத்துல பேதுரு எழுந்து அவங்க கூட பேசுறாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி புறஜாதியினருக்கு நான் சுவிசேஷ வசனத்தை அநேக நாட்களுக்கு முன்பாக சொல்லும்படியா தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு எப்படி பரிசுத்த ஆவிய அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எப்படி நமக்கு கொடுத்தாரோ அது போல புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவிய கொடுத்து அவங்கள குறித்து சாட்சி கொடுத்தாரு. விசுவாசத்தினாலதான் அவங்களோட இருதயம் சுத்திகரிக்கப்படுது. சுத்திகரிக்கப்பட்டு நமக்கும் அவங்களுக்கும் புறஜாதியினருக்கும் வித்தியாசம் இல்லாம செய்தார். நம்மளாலே சுமக்க முடியாத அந்த நுகத்தடிய அவங்க மேல நம்ம வைக்க கூடாது. தேவனை ஏன் சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவங்க எப்படி ரட்சிக்கப்படுகிறாங்களோ அது போலவே நம்மளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்றத பேதுரு சொன்னதை கேட்ட உடனே அங்கு கூடியிருந்த எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இப்ப பர்னபாவும் பவுலும் தேவன் அவங்களை கொண்டு புறஜாதிகள் மத்தியில செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும்
விவரித்து சொல்ல மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்தை சுத்தமாக்கினேன்னு நாங்க தியானித்தோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே இங்க ஒவ்வொருவரையும் சுத்தமாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசத்தினாலே உம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நீர் இலவசமாய் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த நேரத்துல கூட யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெறாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் கிருபை தாரும். உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்ய ஆண்டவரே சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும். நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. காட் பிளஸ் யூ.